எப்படி இப்ப ராஜ்யசபாவை எங்கள குடுக்காம கைவிட்டாங்களோ, அதே மாரி அமைச்சரவையிலயும் அவங்க எங்கள சேர்த்துக்கணும். இப்ப நீங்க பாருங்க, அ பீகார்ல, மத்திய நெறைய பிரதேசத்துல, மாநிலங்கள்ல மாநிலங்கள்ல அவங்க கூட்டணி மெஜாரிட்டியா வந்து கூட ஆமா. கூட்டணி கட்சிக்கு மந்திரி குடுக்குறாங்க. இன்னைக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆந்திராவுல கூட ஆந்திரால கூட குடுக்குறாங்க. குடுக்குறாங்க. ஏன் நீங்க குடுக்கக்கூடாது? ம். நீங்களே ஆளணும்னு நெனைக்கிறீங்க. மகாராஷ்டிரலயும் குடுத்திருக்காங்க. மகாராஷ்டிரால பெருந்தன்மையா ம். நெறைய ம். குடுத்துருக்காங்க. ஏங்க நான் தேசிய கட்சிக்கு பெருந்தன்மை இருக்கின்றது. நீ குறிப்பிட்டு போனா காங்கிரஸ் கட்சியும் பெருந்தன்மையா இத விட செயல்படுகிறது. இன்னொன்னு சொல்றேன். பாஜக பெருந்தன்மை செயல்படுது. ஆனா திமுக மட்டும் தான் அந்த இல்ல, இல்ல. பெருந்தன்மை கிடையாது. சுயநலமான ஒரு கட்சி ஆட்சியா இத விட இருக்கின்றது. இன்னொரு இது 10 ஆண்டுகள் கடந்த 10 ஆண்டுகள் இந்த ஆண்டு விட்டுருங்க. இந்த ஆண்டு வந்து அவங்க மைனாரிட்டி கவர்ன்மென்ட் நடத்துறாரு பிரதமர் மோடி. 2 தடவ மெஜாரிட்டி வந்து கூட ஒரே ஒரு எம்எல்ஏ வச்சிருக்க அத்துவாலேக்கு கூட ஆமா. அமைச்சர் குடுத்தாரு. குடுத்தாரு. கூட்டணியில. ஆமா. அப்போ நீங்க ஏன் அந்த பெருந்தன்மை உங்களுக்கு இல்ல? நம்ம கூட்டணி தர்மம்னு பேசும்போது, நீங்க மத்த கட்சிகள பார்க்கணும். சும்மாங்காட்டியே கூட்டணி மத்த தர்மம் மாநிலங்களையும் பார்க்கணும். கூட்டணி தர்மம்னு சொல்லிவிட்டு, சும்மா நாக்குல தேன் தான் தடவக்கூடாது. நீங்க அது எதார்த்தம் இருக்கணும். களத்துல அதனுடைய நிலவரம் வந்து உண்மை வெளிப்படணும். அதெல்லாம் இல்லாதது மிகப்பெரிய வருத்தங்க. அடிமட்ட தொண்டன் வரைக்கும் வருத்தம் இருக்கு. வருத்தம் தான் சார். இப்ப 2026ல இப்ப 21ல நீங்க 25 இடத்த கேட்டு பெற்றீங்க. 2026ல எத்தன இடத்த கேட்டு பெற்றீங்க? சார் ஏன்னா எங்களுக்கு இன்னொரு 2011ல 63 இடம் வாங்குனீங்க. 2014ல 41 இடம் வாங்குனீங்க. இப்போ தேர்தல் உங்களுடைய தொகுதி எண்ணிக்கை குறைகிறது. அத இன்னும் பலப்படுத்த என்ன வாய்ப்பு இல்ல இருக்கு? சார். அதாவது ஆ. அவங்க வந்து தொகுதிய குறைச்சது ரொம்ப வருத்தமான விஷயம். 41 சீட் எங்களுக்கு குடுத்துருக்கணும். காரணம் என்னன்னா, அந்த 40 சீட் இப்ப பார்லிமென்ட்ல ஜெயிச்சதே ராகுல் காந்தி பிரதமர் ஆவணும்னு தான் எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. இத வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் கண்டிப்பா உணரணும்.